செட் ரோல். ஏய் ரோஹிணி, இப்ப எதுக்கு வந்ததுல இருந்து இப்படி அழுதுட்டு இருக்க? எப்படி வித்யா என்னால அழுகாம இருக்க முடியும்? உங்க மாமியார் திட்டினதை பத்தி தான் நினைச்சு அழுதுட்டு இருக்க. அவங்க என்னைய கத்திலாம் திட்டிருக்காங்க. ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னைய கை நீட்டி அடிச்சிருக்காங்க. ஆனா நீ மட்டும் தப்பு பண்ணல, மனோஜ் தானே தப்பு பண்ணாரு. அப்புறம் உன்னைய மட்டும் பனிஷ் பண்றது இதெல்லாம் சரியே இல்லை. மனோஜ் தான் ஆன்ட்டியோட ஃபேவரட் ஆச்சு. அப்புறம் எப்படி மனோஜை பனிஷ் பண்ணுவாங்க? அதுக்குன்னு எனக்கு இதெல்லாம் கூட பெருசா தெரியல. ஆனா ஆன்ட்டி என்னை அடிக்கும் போது மனோஜ் எனக்காக ஒரு வார்த்தை கூட சப்போர்ட் பண்ணி பேசல. அதுதான் எனக்கு இப்போ இருக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நியாயமா பார்த்தா அவரு உனக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்கணும். ஆனா அவர் உனைய மாட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. நான் இதெல்லாம் மனோஜுக்காக தான் செய்யறேன்னு ஏன் ஆன்ட்டி புரிஞ்சுக்கவே மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ மாமியார் உங்க ரெண்டு பேத்தி பேசுறதே ஒரு ரெண்டு இல்லையா? மனோஜ் என்கிட்ட பேச வந்தாலும் அவங்க பேச விடாம பண்றாங்க. கால் கூட ஆன்ட்டிட்ட கேட்டுதான் மனோஜ் பண்ணணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கே. அம்மா சொன்னாங்கன்னு பொண்டாட்டி கிட்ட பேசாம இருப்பாரு அவரு? ஆன்ட்டிக்கும் மனோஜ் தான் ஃபேவரட், மனோஜுக்கும் ஆன்ட்டி தான் ஃபேவரட். அதனால அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அவர் கேட்பாரு. சரி, இப்போ நீ உன் வீட்டுக்கு போறியா இல்லையா? நான் போனா மட்டும் அங்க இருக்கிறவங்க என்னை கண்டுக்கவா போறாங்க? அதனால அவங்க என்னைய கூப்பிடுற வரைக்கும் நான் இங்க தான் இருக்க போறேன். ட்ரிங் 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 ட்ரிங். யாரடி போன்ல? மனோஜ் தான் கால் பண்ணா. எதுக்கு கட் பண்ண? அட்டெண்ட் பண்ணிருக்க வேண்டியதானே? நான் அதுக்கு அட்டெண்ட் பண்ணணும். கொஞ்ச நேரம் நான் எங்க இருக்கேன்னு தேடிட்டோம். ஓ, நீ அப்படி வரியா? ட்ரிங் 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 ட்ரிங். ஏய் ரோஹிணி, உன்னோட ஹஸ்பண்ட் தாண்டி கால் பண்றாரு. அவரோட காலை நான் அட்டெண்ட் பண்ணல, அதனால உன்னோட வீட்டில் இருப்பேன்னு கால் பண்ணியிருக்காரு போல. சரி, இப்போ நான் அட்டெண்ட் பண்ணிட்டா வேணாமா? அட்டெண்ட் பண்ணலனா நான் உன்னோட வீட்டில் இருக்கேன்னு கண்டுபிடிச்சிருவாரு. அதனால அட்டெண்ட் பண்ணி நான் இங்கே இல்லைன்னு சொல்லு அவர்கிட்ட, சரியா? சரி. ரோஹிணி இங்க இல்ல. நானா எதுவுமே இன்னும் கேட்கலையே. இல்ல, ரோஹிணி முன்னாடி கால் பண்ணி வீட்டில் ஏதோ பிரச்சனை அதனால இங்க வர போறேன்னு சொன்னா, இன்னும் வரல. அதான் ரோஹிணி இங்க இல்லைன்னு சொன்னேன். அப்ப அங்கேயும் அவ இன்னும் வரலையா? ஏன், என்ன விஷயம்? அவகிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா? ஆமா, ரோஹிணி அங்க வந்தா அம்மாவே ரோஹிணிய வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. அவளை உடனே வர சொல்லு. ஓ, அப்ப உங்களோட அம்மாவே ரோஹிணிய வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்களா? ஆமா, அவகிட்ட சொல்லிட்டு சீக்கிரமா வரணும், அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிடு. சரி சரி, நான் ரோஹிணி வந்து சொல்லிடுறேன். ரோஹிணி, ஓ மாமியாரே உன்னை வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. கேட்டுட்டு தான் இருந்தேன். இந்த விஷயத்துக்காகவே உன் மாமியார் கை நீட்டி அறையிலவங்களுக்கு வந்துட்டாங்கன்னா அப்போ உன்னை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. மனோஜ் இப்பவே உனக்கு சப்போர்ட் பண்ணலனா உன்னை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா சொல்றது தானே கேட்பாங்க. அவங்க அம்மா அவெல்லாம் வேணா தூக்கி போட்டு வான்னு சொன்னா அவர் அவங்க அம்மா சொன்னதானே அப்ப கூட கேட்பாரு. அதுக்கு மனோஜை ஏன் பக்கத்துல திருப்பணும். அவங்க அம்மா சொல்றதை விட நான் சொல்றதை தான் அவன் கேட்கணும். நான் என்ன சொல்றேன்னு அதுதான் அவன் பண்ணணும். அதுக்கு நீ என்ன பண்ணலான்னு இருக்க?